மாலை வணக்கங்கள். மாலைன்றதை விட அர்த்தராத்திரின்னு சொல்லணும். அர்த்தராத்திரின்றதை விட இன்றைக்கி சிவராத்திரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழில் பேச முயற்சி பண்ணுவேன். அதை விட என்னுடைய குழலில் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். எப்போவுமே நம்ம சினிமா பாடல்களை மட்டுமே கேட்டு கேட்டு பழகியிருப்போம். இந்த மாதிரி சிவராத்திரி, நவராத்திரி அந்த மாதிரி வேலைகளில் தான் நம்ம சாமி பாடல்கள், சாமி மேலே திடீர்னு ஒரு பக்தி வரும், நிறைய பண்ணுவோம். அது தப்பு இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எப்போவுமே கேட்டு ரசித்து சினிமா பாடல்கள் கேட்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்போவுமே அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை நான் கொடுக்க இங்கே வரல. ஒரு அனுபவிக்காத அனுபவத்தை கொடுக்க நான் முயற்சி பண்ண போகிறேன். அந்த அனுபவம் உங்களுக்கு வருதா இல்லையாங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். எந்த ஒரு விஷயமுமே விநாயகர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தான் நம்மளோட முறை. அதுபடி முதல்ல சங்கராபரணம் ராகத்தில் விநாயகரை பற்றின ஒரு பாடல். எந்த ஒரு பிள்ளையுமே தாய் இல்லைன்னா கண்டிப்பாக வர முடியாது. விநாயகர் எப்படி உருவானாருன்ற கதை உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். பார்வதி அம்மையார் குளிக்க போகும்போது தன்னோட காவலுக்காக மஞ்சளை பிடிச்சி வச்சு பிள்ளையார் உருவானார். அவரோட தலையை துண்டித்து சிவன் விநாயகர் அவரை மாற்றினார். இப்போது அதை பற்றி நான் பேச வந்திருக்கேனான்னு கேட்டால் கிடையாது. பார்வதி அம்மையாருடைய இன்னொரு அவதாரம் இருக்குது, மீனாட்சி அவதாரம். அதை கொண்டாடக்கூடிய ஒரு பாடலை தான் நான் அடுத்து வாசிக்க போகிறேன். இதெல்லாம் வந்துட்டு கர்நாடக இசையில் நொட்டு ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக இருக்கும். அதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன்றுனா நான் போகிறேன். இது சிவராத்திரி. கண்டிப்பாக சிவனுடைய பாடல்கள் தான் நம்ம வாசிச்சாகணும். அடுத்ததாக நான் வாசிக்க போகிறது ஸ்ரீ கணநாதா அப்படின்னு சொல்லிட்டு மாயாமாலவ கௌலின்ற ராகத்தில் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். கேட்குறதுக்கு என்னடா இது ஒரு சோகப்பாட்டா அப்படின்ற மாதிரியான உணர்ச்சி நமக்கு தரும். ஆனால் அது கேட்கும் போது தான் தெரியும் அது சோக பாடல் இல்லை, சிவனோட பாடல்னு.
தொடர்ந்து அடுத்து வரப்போகிறதும் ஒரு சிவனோட பாடல் தான். ரொம்ப ஒரு பிரபலமான பாடல்னே சொல்லலாம். எங்களை மாதிரி பரதநாட்டிய டான்ஸர்ஸ்க்கெலாம் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். நான் வாசிக்கும் போது உங்களுக்கே தெரியும் என்ன பாடல்னு. தொடர்ந்து கொஞ்ச நேரம் என்னடா அது ஒரே ராகங்களாக போகுதுன்ற மாதிரி இருக்கும். அடுத்துதான் நான் இப்போ இறுதியாக வாசிக்க போகிறது மோகன ராகம் அப்படின்னு சொல்லிட்டு, கர்நாடக இசையில் இதை காதலுக்கு உண்டான ராகம்னு சொல்லுவாங்க. அன்பே சிவம்னு சிவனே சொல்லியிருக்காரு. இந்த ராகத்தை வாசிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. நான் எந்த மேடை ஏறினாலுமே இந்த ராகத்தை வாசித்து தான் முடிப்பேன். இதில் அற்புதமான ஒரு வர்ணம் இருக்குது, நின்னு கோரி வர்ணம்னு. இளையராஜா கூட அதை நின்னு கோரி வர்ணம்னு ஒரு பாட்டாகவே அதை மாற்றிருப்பார். இப்போது அதோடைய கர்நாடக ஒரிஜினல் வெர்ஷனை தான் நான் இப்போ வாசிக்க போகிறேன். அதோட முடிஞ்சிடும்.
வாசிக்க தெரியாதவங்க கண் முன்னாடி நான் ஒரு பெரிய கலைஞனாக தெரியலாம். வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு என்றைக்குமே நான் ஒரு கத்துக்குட்டி தான். கலைன்றதே ஒரு பெரிய கடல்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த கடலில் நாங்கள் நீச்சல் அடிக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது கடல்லாம் கண்டிப்பாக முடிவே இல்லாமல் போயிட்டே தான் இருக்கும். இந்த நீச்சல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் நீச்சல் அடிக்கிறதே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.